கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கும் இப்பொழுது கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தின் பெயர் தொற்கால் தபித்தால். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்தபொழுது அவர்கள் அவனை மேல் விட்டு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவை எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்கள் முன் நிறுத்தினான். இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, தொற்கால் தபித்தால் என்பவர்கள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் சீஷராக இருந்து செய்வதாக பார்த்துருக்கிறோம். மேலும் அவர்கள் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் செய்கிறவர்களாகவும் பார்த்துருக்கிறோம். அவர்கள் இறந்த சூழ்நிலையில் பேதுருவை வரவழைத்து ஜெபம் பண்ணி அவரை உயிரடை செய்த பகுதியும் பார்க்கிறோம். இதன் மூலம் அவர்களுக்கு நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாமும் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் நமது வாழ்வில் செய்வர்களாகவும் நமது வேலையையும் செய்து கொண்டு உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளையும் செய்து நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்பவர்களாக இருந்து ஆண்டவர் நாம் மையப்பட வாழ வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். தேவ நாமம் மையப்படுவதாக. ஆமென்.